ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று அஜித்குமார் நடிப்பில் அண்ட் மகிழ் திருமேனோட டைரக்ஷனில் விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆனிச்சு. கிட்டத்தட்ட 2 வருஷமா இந்த படத்துக்கு அதிக எதிர்பார்ப்புகள் இருந்தது. அண்ட் இப்போ ரீசெண்ட் டேஸில் படத்தோட டீசர் ப்ரோமோ அப்படின்னு ரிலீஸ் பண்ணி செம்ம ஹைப்பை எகிற வச்சாங்க. சரி, ஓகே, அப்படின்னா தான் இந்த படத்தில் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்தாச்சு. அண்ட் படம் பார்த்து ஒரு நாள் முடிஞ்சிடுச்சு. அண்ட் இப்போ வரைக்கும் படம் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருந்தது. மகிழ் திருமேனி ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு இன்டர்வியூல, இந்த படத்துல மாஸ் இன்ட்ரோ இல்ல, அஜித் சாருக்கு மாஸ் பஞ்ச் டைலாக்கும் இல்ல. அண்ட் அதை முன்னாடியே சொன்னதுனால கூட இருக்கலாம். இப்ப இந்த படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போனது. அண்ட் இந்த படத்தை இனிமே பார்க்க போறவங்க படத்துல பெருசா ஆக்ஷன் சீன் இருக்கும், பெருசா மாஸ் சீன் இருக்கும், தலை இன்ட்ரோ இப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டுலாம் போவாதீங்க. ஜஸ்ட் ஒரு காமன் மேன் சப்ஜெக்ட் இது. அதை ஒரு நார்மல் படமா போய் உள்ள போய் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். அண்ட் இந்த படத்துல எனக்கு ரொம்ப ஹை பாயிண்ட் அண்ட் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் பாத்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப்ல ஒரு கார் ஃபைட் சீன் இருக்கும். செம்ம வெறித்தனமா இருக்கும், ரொம்பவே மாசா எடுத்திருக்காங்க. அதுவும் டாப் ஆங்கிள் எடுத்த அந்த சீன்ஸ் செம்ம வெறித்தனமா இருந்தது, கூஸ் பம்ப் சீனா இருந்தது. அண்ட் லவ் சீன்ஸ் இந்த படத்துல ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட செம்ம தரமா கொடுத்திருப்பாரு மகிழ் திருமேனி. ஆஃப்டர் லாங் டைம் அஜித்குமார் ஒரு செம்மையான லவ் ட்ராக்ல நடிச்சிருந்தாரு. அண்ட் இதுல ரெஜினா அண்ட் அர்ஜுன் அவங்களோட கேரக்டர் நல்லா இருந்தாலும் அண்ட் அவங்களோட பிளாஷ்பேக் சீன் கொஞ்சம் அதிகமா இருந்த மாதிரி இருந்தது. பட் இந்த படத்துல ரொம்ப ஹைலைட்டான விஷயம் லேக்ஸ் அண்ட் ஃபிளாஸ் இல்ல, அதுதான் பெஸ்ட். ஒரு படத்துல லேக்ஸ் ஃபிளாஸ் இல்லனாலே படம் கண்டிப்பா பிளாக் பஸ்டர் தான். அண்ட் இந்த படம் பார்த்துட்டு வெளில வந்து நிறைய பேர் படத்தோட கதையை மாத்திட்டாங்க. ஏன்னா இவன் கொண்டாட்டி அவன் வச்சிருக்கான், அவன் கொண்டாட்டி இவன் வச்சிருக்கான் அப்படின்னு வேற லெவல சிரிக்க வச்சுட்டானோ. அட பாவிகளா, அது அந்த மாதிரி படமே இல்லடா அப்படின்ற மாதிரி, என்னடா இந்த மாதிரி ரிவ்யூ குடிக்கிறீங்க அப்படின்னு செம்மையா ட்ரோல் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே டைரக்டர் விக்னேஷ் சிவன் அவரோட இன்ஸ்டா பேஜ்ல ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தாரு. பார்த்தது எல்லாருக்கும் செம்ம காமெடி ஆயிடுச்சு. ஏன்னா செம்ம வன்மத்துல செம்ம காண்டில போட்டுட்டாரு அப்படின்னு அவர் போட்டு வெறுத்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம நல்லது பண்ணா நல்லதே தான் கிடைக்கும் அப்படின்னு லைக்காவை சொல்லி போடுறாரா இல்ல அஜிசாரை வச்சு போடுறாரா அப்படின்னு யாருக்குமே தெரியல. பட் எதுக்கு அப்படி ஒரு வன்மத்தை கக்கினாருன்னு தெரியாம தான் இருந்தது. ஆனா அதுக்குள்ள அவசரப்பட்டு அவர் போட்டு பல அடி அடிச்சிட்டானோ. நாள்ல தான் அவர் செம்மையான ஒரு ரிவ்யூ கொடுத்திருந்தாரு விடாமுயற்சி படத்தை பத்தி. விடாமுயற்சி நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. மகிழ் திருமேனியோட ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருந்தது. அஜிசாரோட ஒன் மேன் ஷோ தான் விடாமுயற்சி படம். அனிருத் அவர்கள் பிஜிஎம் செம்மையா போட்டிருக்காரு, த்ரிஷாவும் செம்மையா நடிச்சிருக்காங்க அப்படின்னு படத்தை பத்தி ஒரு கியூட்டான ரிவ்யூ கொடுத்தாரு. ஆனா அதுக்குள்ள அவர் போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டானோ. வன்மத்தையாடா கக்குற அப்படின்னு போட்டு அடின்னு அடித்தானோ. இப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில உள்ள கவர்மெண்ட் இடத்த கேட்டாரு, செம்மையா வறுத்து எடுத்தானோ. அதுக்கப்புறம் இவர் நார்மல் பீப்புள் இல்ல அப்படின்னு சொல்லி வறுத்து எடுத்தானோ. ஏகப்பட்ட இடத்துல சிக்கிக்கிட்டாரு. ஆனா இப்ப ரிவ்யூ கொடுத்து ஒரு நல்ல மனுஷன் அப்படின்றத நிரூபிச்சாரு. இதனாலதான் அவர் நார்மல் பீப்புள் இல்லைன்னு சொன்னாங்கடா. அடா பாவிகளா, அதுக்குள்ள போட்டு அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா. அவர் நார்மல் பீப்புள் இல்லடா, என்னதான் நீங்க சொன்னாலும் உங்க படத்துக்கு ரிவ்யூ கொடுத்தாரு பாரு, அந்த மனசுதான் சார் கடவுள். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த படம் பார்த்துட்டு த்ரிஷா அவர்கள் வெளில வரப்ப ஒரு ரசிகர், த்ரிஷா மேம் ஆக்டிங் வேற லெவல் அப்படின்னு சொன்னா, நல்ல வேலை நல்லா இருக்குன்னு சொன்னா அப்படின்னாங்க. அதுதான் செம்ம ஹைலைட். என்னடா இவங்க இப்படி ஒரு பதில சொல்றாங்க, அப்ப படம் வேற மாதிரி இருக்குன்னு எதிர்பார்த்தாங்களா, ஃபேன்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னது இவங்களுக்கு பெரிய ஷாக்கா இருக்கா அப்படின்னு அந்த ட்ரோல் வீடியோ பயங்கரமா போயிட்டு இருந்தது. அண்ட் படத்தை நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கலாம், மிஸ் பண்ண வேணாம். தியேட்டர்ல பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸே வேற லெவலா இருக்கும். அண்ட் அஜிசாரோட முந்தைய படங்கள் வேற அண்ட் இந்த படங்கள் வேற, ரொம்ப டிஃபரெண்டான ஒரு ஜானரை ரொம்ப ரிஸ்க் எடுத்து நடிச்சிருக்காரு. ஆஸ் யூசுவல் படத்துல டூப்பே இல்லாம தான் பயங்கரமான சீன்ஸ் எல்லாம் நடிச்சிருந்தாரு. சில மொரட்டு வெறித்தனமான ஏகே ரசிகர்களுக்கு அஜிசார் இந்த மாஸ் சீன் பண்ணா நல்லா இருக்கும், இந்த மாதிரி இன்ட்ரோ கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த போனவங்களுக்கு அந்த படம் கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கும். பட் ஒரு சினிமா ஆடியன்ஸா படம் இப்படி இருக்கணும், படம் நார்மலா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சு போனீங்கன்னா படம் கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்தும். அண்ட் இந்த படம் முடிச்சதும் எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்விதான், யார் அந்த பிரகாஷ்? டைரக்டர் மகிழ் திருமேனி, நீங்களாவது அந்த பிரகாஷ் யாருன்னு ரிவீல் பண்ணுங்க. படம் முடிச்சுட்டு வெளில வந்தோமே, இல்ல யார் அந்த பிரகாஷ், எவன் தான் அது அஜித்துக்கு துரோகம் பண்ணுவான் அப்படின்னு பிரகாஷ் நேம் தான் செம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தது. அந்த பிரகாஷை தான் நானும் தேடிட்டு இருக்கேன். அந்த பிரகாஷ் யாருன்னு தெரியல. அதுதான் பெரிய ட்விஸ்ட். படத்துல நிறைய ட்விஸ்ட் இருக்குன்னாங்க, ஆனா அந்த பிரகாஷ் தான் பெரிய ட்விஸ்ட்னு இப்பதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விடாமுயற்சி படத்தை நீங்க பாத்தீங்களா? அந்த படம் உங்களுக்கு எவ்வளவு சாட்டிஸ்ஃபை ஆனிச்சு? அண்ட் அந்த பிரகாஷ் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நம்ம கான்பாஸ்ல கான் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.